அந்த மலர் விட இந்த மலர் எவ்வளவு அழகா தெரியுமா? ஆமாண்டி. பாத்தியா என்ன? ஆமா, இங்க இருக்கிற மலர்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கின்றது. அப்படியா? இந்த மலர் பேர் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் என்ன சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் என்ன மலர் தெரியல? என்ன? இதாண்டி முல்லை மலர். எது? முல்லை மலர். இதெல்லாம் முல்லை மலரா? ஆமாண்டி. அது நேரமா வெள்ளை வெள்ளை. நம்ம பார்த்தோம் கூட தலையே ஆட்டல. தலையை மட்டும் ஆட்டுது. அது அடி வேரோட சேர்த்து ஆட்டுக்கா. எப்படி சிரிக்குது பத்தி அந்த மலரு. எப்போ வா 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 மலர். அப்படியா? ஆமாண்டி. அதெல்லாம் விடு. பாரு இதெல்லாம் என்ன மலர் சொல்லி பார்க்கலாம். இது என்ன மலர் தெரியல? என்ன மலர்? இதாங்க குண்டு மல்லி. எது? அடுக்கு மல்லி. ஏண்டி இந்த குண்டு மல்லி பாத்தியா? ஆமா, நம்மள பார்த்து முறைக்குது. அது முறைக்கல. இப்பொழுது அது மொட்டை எல்லாம் பறிச்சு நம்ம கூந்தல சூரி கொள்ளண்டி. அப்படியா? ஆமா. ஏற்பட்ட மலர்ல பார்த்தோடு விடக்கூடாது. ஆமாண்டி. அதெல்லாம் விடுதோ பாரு. மலர் நம்மள பாதி எப்படி பாத்தியா? என்ன மலர்? அதெல்லாம் என்ன மலர்? இதெல்லாம் பாத்தியா? இது என்ன மலர்க்கா? எவ்வளவு சிரிக்குது பாத்தியா? ஆமா, எல்லாம் ரோஜா தோட்டம்டி. ரோஜா தோட்டமா? ஆமா அக்கா, இந்த ரோஜா தோட்டத்தை இந்த ஊர்ல வந்து நான் இப்பதான் பாக்குறேங்க. இப்பதான் பாக்குறியா? ஆமா. யாடி
அதை பறிக்க போவாத. போனா முள்ளு குச்சிடும். அவ்வளவு பெரிய முள்ளா இருக்குது. ரோஜா பழம் முள்ளு ஏய், நான் பார்க்காத முள்ளா? எத்தனை ஊர்ல எத்தனை முள்ள பார்த்திருப்பேன். இதெல்லாம் ஒரு முள்ளா? நம்ம பக்கத்துல இல்லையா? அதுல ஒரு சோப்பாரி என்ன பண்ண சொல்லி பாக்கலாம் தெரியல. என்ன இதாடி சம்பிங்க மலரு. எல்லாரும் சம்பிங்க மலரா சம்பிங்கி அந்த மலருக்கு போகாது. அந்த மலர் வாசனை வராது, வாடும் வாடாது. அப்படிப்பட்ட மலரை பார்த்து என்ன பண்ண போறேன்? ஒரு நாள் என்ன சொல்றேன்? அதெல்லாம் போகட்டும். தூரத்துல பார்த்தா நமக்காக அழகான மலர் பூத்து கொண்டிருக்கிறது. அது என்ன மலர் தெரியல. அதான் திசை காட்டும் சூரியகாந்தி. உண்மைதான். எல்லாம் எந்த பக்கம் தான் காட்டுது. அது எந்த பக்கமும் காட்டல. அது கிட்ட வர மட்டும் தான் காட்டுது. போனா அக்கா, அந்த சூரியகாந்தி மலர் இவ்வளவு பெருசு இருக்கா? நீட்டா நல்லா இல்ல? நல்லா அருமையா இருக்குது. அழகா இருக்கு. செல்ல வேண்டும். மலைகளை பறித்து கொடுத்து கொடுத்து அம்மா அக்கா வாய் கலப்ப. ஏய், அவன் வாய் ஏறு கலப்ப ஐடியா. வாய் ஏறு கலப்பா. அக்கா, உன்னை தீடாத இடமே கிடையாது. நீங்க எல்லாம் தீடல தெரியுமா? முந்திரி தொப்பி, தொப்பி, ஊர் பேர் சொல்லுங்க. சவுக்கு தொப்பி, லைல தொப்பி, முந்திரி தொப்பி. அங்கெல்லாம் தீடலங்க உன்னை. என்ன தேடி பாத்தியா? ஆமாக்கா. தேடி அதனால இதே பழக்கமா ஆயிடுச்சு. ஆமா, நம்ம கிட்டே வருவானே பாத்தியா? அக்கா, என்ன அந்த மாமாவை பாத்தி நீ பாத்தியா? நீ பாத்தியாடி? நான் பார்த்ததே இல்ல. நீ பாத்தியா? யாருமே பார்க்கல. அத பாத்தியா? நடந்து வரா பாத்தியா? ஆமாண்டி. காய்ச்சி பண்ணலாமா? ஒரே ஒரு ஆளு அரண்மனைக்குள்ள எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு வர அவன் பாட்டு யாரு பார்த்து கை வாட்டு நிற்கிறேன் அவனை அடிக்கிறேன். ஒரு வார்த்தை என்னடா அவங்க எதனா வாயை சொல்றேன், வாட்டா சொல்றியா, உம்மா சொல்றியா, உட்கார சொல்றியா, நீ கேக்குறியா? அது எப்படியா ஓத்தனா என்னடா மச்சான் கேக்குது? அம்மானா இங்க போய் வர சொல்றான். எங்க இருக்கு கொஞ்சம் பாரு சூரிய நாட்டுல ஓடி சாப்பிடுங்க.
வாடா. நீ போட்டு அடிக்கிறியா? நான் செத்து எங்க அம்மாவுக்கு புல்லு குடிப்பேன். சரியான கேள்வி. நான் செத்து போட்டேன் என்ன மாதிரியே புல்லு குடிக்க முடியுமா? நீ செத்துட்டா உன்ன மாதிரியே புள்ள நான் தரேன். அவனுக்கு எதுவுமே கேட்க மாட்டேன். என்னதான் கேட்கிறேன்? அதான் நான் தான் சொன்னேன். ஆளுங்க எனக்கு வேலையை முடிச்சு வந்து டைம் ஆகி போச்சுங்க. இந்த சிரிப்பு தான் தமிழ்நாடு ஒரு வகையாகவே இருக்கக்கூடிய விஜயபுரி நாடு. இந்த விஜயபுரி நாட்டிலே விஜய வர்மன் எனக்கோ திருமணமாகி எத்தனையோ தானா அந்த ஆணுடைய கட்சி இரண்டாவது ஆண் குழந்தைக்கு விஜயன்னு சொல்லிட்டீங்க. இரண்டாவது பெண் குழந்தை நீலாம்பரி என்று பெயர். நீலாம்பரி பெயர். ஆனால் பிறந்த மூன்றாவது என்னுடைய மகள் பிறந்த மூன்றாவது மாதத்திலே என்னுடைய மனைவி அகால மரணம் அடைந்து விட்டார். போய் சேர்ந்துட்டாங்க. நீ எப்ப சேர பண்ண கேக்குறான்? யாரு பையன் சூத்து குத்துட்டு வாய புண்ணு என் பிள்ளைகளுக்காக மறு திருமணத்தை வெறுத்து நன்றி என் பிள்ளைகள் படித்து அயலாடு சென்று பட்டப்பையில முடித்து வருகின்றார். இந்த ஓர் இரவு நாடகம் எதற்காக வைத்தார்கள்? எதுக்கு வச்சுக்கிறாங்க நாடகம்? இங்கப்பா வறுமை நம்பி தின்னுட்டு போடுவான். யாரும் சீக்க முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள் உஜாலா தொட்டில்.